பல ஆசை, லட்சியம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஓவராக யோசித்து டயர்டாகி கடைசியாக எதுவுமே பண்ணாமல் தூங்கிறீங்களா? இது ஏன் இப்படி இதுன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிருக்கப்போ யூடியூப்பில் ஓல்கா லோய்க் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ என் கண்ணில் மாட்டிச்சு. நம்ம நிறைய விஷயத்த பிளான் பண்ணுறோம், ஆனால் அதை ஏதாச்சும் தள்ளி போட்டுடுறோம். ஸோ இதை நம்ம ஒரு ப்ரொகாசினேஷன் ப்ராப்ளமாக தான் இதை நல்லா பார்த்துனுக்குறோம். ஆனால் அது அப்படி கிடையாது, அது ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எமோஷனல் ரெகுலேஷனாக என்னங்க அப்படின்னு கேட்டால், நம்ம உருப்பறத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம மூளைக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உழைக்கணும், மெனக்கடணும். மூளைக்கு அது பிடிக்கல. பிரெயின் அது ஒரு நெகட்டிவ் எமோஷனாக பார்க்குது. நெகட்டிவ் எமோஷனாக எப்படின்னா, உன்னால் இது செய்ய முடியாது, இதெல்லாம் வேலைக்கு போக மாட்டேன், செஞ்சு என்ன ஆக போகுது, தோத்துட்டா என்ன பண்ணுவேன், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சிருவாங்க, மனசு உழுகிற ஆங்ஸைட்டி பயம்லாம் வெளியே வந்து பிரெயின் இந்த எல்லா வேலையும் தள்ளி போடுது, எல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. இந்த நெகட்டிவ் எமோஷனில் வெளியே வர ரிலீஃபாக என்ன தேடுதுன்னா மாஸ்டர்பேஷனு, டூம் ஸ்க்ரோலிங்கு, ஏதாவது உட்காந்து வெட்டி கதை பேசுறது, தண்டத்துக்கு ஊர் சுற்றின்னு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணி டெம்பரரி ரிலீஃப் ஆயிடுது. இந்த சின்ன சின்ன டெம்பரரியான விஷயம் பண்ணி பிரெயினுக்கு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்து பிரெயினுக்கு அது பிடிச்சி போயிடுது. சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஹேவியர் தட் கெட் ரிவார்டட் கெட்ஸ் ரிப்பீட்டட். இதுக்கு அடிக்ட் ஆகிற ப்ராசஸ் தான் அவாய்டன்ஸ் லூப் அப்படின்றாங்க. ஒரு டாஸ்க் இருக்குது, அது டிஃபிகல்ட்டாக நீ தட்டி விடுற, அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணுற, உனக்கு ரிலீஃப் கிடைக்குது, அதை ரிப்பீட் பண்ணுற. இதெல்லாம் புரிஞ்சிச்சரா வேணா நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓல்கா லோய் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தாண்டா எல்லாரும் சொல்கிறாங்க, என்னடா நீயும் அப்படியே சொல்கிறியா அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட்னா ஆரம்பி கிடையாது, முதல்ல சின்ன சின்ன வேலையிலேருந்து ஆரம்பி அப்படிங்கிறாங்க. ஒரே மாதத்தில் நான் 10 கிலோ குறைச்சிடறேன்னா உன்னால் பண்ண முடியாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் வாக்கிங் போடா அப்படிங்கிறாங்க. ஒரு நைட்டில் நான் உட்காந்து மொத்த சாப்டரும் படிக்கணுமான்னு யோசிக்காத, முதல்ல நைட் நான் புக்கை திறக்கணும்னு யோசி அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்த ஜாலியாக பண்ணி ஆரம்பிடா, பார்த்துக்கலாம்.